ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். அடுத்த வாரத்திலிருந்து பிள்ளைங்களுக்கு ஜூன் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த வருஷம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். இங்கே உள்ள ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கும். நவம்பர் 15க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும், அப்புறம் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். நாங்கள் எப்போவும் மோஸ்ட்லி இயர் எண்டில் போயிடுவோம். லாஸ்ட் இயர் போக முடியலை, அதனால தான் இந்த வருஷம் ஜூனில் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட ஊரில் என்னோடய சிஸ்டர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. முக்கியமாக அதுக்காக தான் இந்த தடவை போகிறோம். ஊருக்கு போகிறதுக்காக நான் பண்ணின ஒரு சில ஷாப்பிங் வீடியோஸ் தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எப்போவும் மோஸ்ட்லி தேவைப்படுற திங்ஸ் எல்லாமும் நியர்பையில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர்லேயே வாங்கிடுவோம். நகை எதுவும் வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் லிட்டில் இண்டியாவுக்கோ இல்லை முஸ்தஃபாவுக்கோ போவோம். மற்றபடி எல்லாமும் இங்கேயே கிடைக்கும். விலையும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இங்கேருந்து போகும்போது எல்லாரும் முக்கியமாக வாங்கிட்டு போகிறது ஆக்ஸ் ஆயில் தான். தனித்தனி பீஸாக இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். மற்றபடி பண்டலாக வாங்குற மாதிரி இருந்தால் முஸ்தஃபா, ஹனிஃபா அந்த மாதிரி கடைகளில் தான் வாங்குறது. இன்றைக்கி எங்கள் வீடு பக்கத்தில் வெஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஜூராங் பாயிண்ட் ஷாப்பிங் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். நான் எப்போவும் சாக்லேட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவேன். முன்னாடிலாம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சைனீஸ் கடையிலேயே எல்லாமும் கிடைக்கும், அங்கேயே வாங்கிடுவோம். இப்போ அங்கே எம்ஆர்டி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷாப்பிங் சென்டர்லேயும் 2-3 சைனீஸ் கடை இருக்குது. அங்கேயும் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். இங்கே ஒரு பெரிய ஃபேர் ப்ரைஸும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சீரியல், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருந்தேன். இந்த ஃபேர் ப்ரைஸில் பக்கத்துலேயே ஹெல்த் அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. என் பொண்ணு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சன்ஸ்க்ரீனும் இங்கே தான் வாங்கினேன். இந்த கிரனோலா சீரியலில் புதுசாக குக்கீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க தேடிட்டு இருந்தாங்க. அது இந்த ஃபேர் ப்ரைஸில் அவைலபிளாக இல்லை. அது கோல்டு ஸ்டோரேஜில் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கோகோ கிரன்ச்சில் ஒரு பேக்கெட் எடுத்திருந்தேன். இந்த ஒரு பொட்டேட்டோ கிறிஸ்ப் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பேக்கடு தான், ஃப்ரைடு கிடையாது. அதனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் சோர் க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். பிபிக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்புறம் இந்த பிரெட் ஸ்ப்ரெட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் பிள்ளைங்க இந்த ஒரு பிஸ்கஃப் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபெரிரோ ரோச்சரில் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஏற்கனவே வேறு கடையில் 2 பாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த ஆல்மண்ட் சாக்லேட்டு இந்த கடையில் ஒரே ஒரு பிராண்டு மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பிராண்டோடது அவைலபிளாக இருக்கும். அங்கே பார்த்து வாங்கிக்கலான்னு இதை எடுக்கலை. இந்த கடை பக்கத்தில் தான் 2 சைனீஸ் கடை இருக்குது. அங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு இங்கே கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து பில் போட்டுட்டு அப்படியே அங்கே வந்தாச்சு. ஃபேர் ப்ரைஸ் பக்கத்துலேயே யூஹுவா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. சிங்கப்பூரில் இந்த கடையோட அவுட்லெட் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று சைனா டவுனில், அடுத்து இந்த ஷாப்பிங் சென்டரில். இங்கே நம்ம குக்கிங்க்கு தேவையானது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற மெடிசின், சப்ளிமெண்ட், அப்புறம் அந்த ஹெர்பல் டீ அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். இங்கே உள்ள சாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதில் 2-3 மட்டும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கனில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக 2 ஃப்ளேவர் மட்டும் வாங்கினேன்.
பக்கத்துலேயே ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாமும் இருக்குது. இந்த கடையிலையும் எல்லாமும் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இங்கே பேரிச்சம்பழம், கருப்பு, பச்சை கலர் திராட்சையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த சைனீஸ் கடையில் 1 கிலோ பேக்கெட்டில் கிடைக்கும். இங்கே எல்லாமும் 300 கிராம் 250 கிராம் அந்த மாதிரி தான் இருந்தது. பேஸ்மெண்ட் 1ல் ஒரு கடை இருக்குது, அங்கேயும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே சிலது மட்டும் வாங்கினேன். இந்த ஷாப்பிங் சென்டரில் இப்போ புதுசாக விங் ஸ்டாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஜூராங் ஈஸ்டில் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் ஓப்பனிங் செரிமனியும் நடத்தியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்பெஷலாக சில டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜூன் 14 வரைக்குமே இருக்குது. இன்றைக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் சென்டரோட இந்த லெவல் ஃபுல்லாகவே F&B அவுட்லெட்ஸ் தான் நிறையா இருக்கும். பர்கர் கிங்கு, மெக்டொனால்ட்ஸு, KFC அது மாதிரி எல்லாமும் பக்கத்துலேயே இருக்கும். ஜப்பான் ஹோமுக்கும் பாப்புலருக்கும் இடையில தான் இந்த ஒரு சைனீஸ் கடை இருக்குது. இங்கேயும் நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். எல்லாமும் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். இன்றைக்கி இந்த கடையிலையும் ஒரு சிலதெல்லாம் வாங்கினேன். தாய்மாட்டுன்னு ஒரு கடை புதுசாக இந்த வருஷம் தான் இங்கே ஓப்பன் பண்ணாங்க. தாய்லாந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விதமான பொருளும் இந்த கடையில் கிடைக்கும். இந்த வீனஸ் கடையும் இந்த ஷாப்பிங் சென்டரில் இருக்குது. இங்கே ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாமும் கிடைக்கும். மோஸ்ட்லி ஜப்பான், கொரியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த கடையில் அவைலபிளாக இருக்கும். அங்கேயும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே டெய்ஸோவுக்கு வந்துட்டேன். கிச்சனுக்கு பிளேஸ் மேட் ஒன்று வாங்க வேண்டி இருந்தது. கவுண்டர் டாப்பில் நான் அதை யூஸ் பண்ணுவேன். முன்னாடி வச்சுருந்தது ஒயிட் கலரு. இன்றைக்கி அந்த கலர் அவைலபிளாக இல்லை. இது மாதிரி பேட்டர்ன் உள்ளது தான் இருந்தது. பரவாயில்லன்னு இந்த டிசைன் உள்ளதில் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த திங்ஸ் எல்லாமும் தான் இன்றைக்கி அந்த ஷாப்பிங் சென்டரில் வாங்கினது. அப்புறம் இந்த பிராண்டில் உள்ள ஷாம்பு, கண்டிஷனர் தான் இப்போல்லாம் என் பொண்ணு யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஷாம்பு ஏற்கனவே வாங்கினது இருக்குது, அதனால் கண்டிஷனர் மட்டும் இன்றைக்கி எடுத்தோம். அப்புறம் இது வந்து ஹேர் மாஸ்க்கு. இதுவும் அதே பிராண்டு தான். தலை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணினா முடி நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது ஜப்பானோடது. எல்லாமும் வீனஸில் அவைலபிளாக இருக்குது. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். என் பையன் லெகோ கிராக்ஸ் கேட்டிருந்தான். அது லிமிட்டட் எடிஷனுங்கிறதுனால ஸ்டோர்லலாம் அவைலபிளாக இல்லை. அதனால அவங்க அப்பா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கடையில் தான் அதை கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஜூராங் பாயிண்ட் ஷாப்பிங் சென்டரில் தான் அந்த கடை இருக்குது. அன்றைக்கி ஒரு வழியாக அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு நாள் முஸ்தஃபா போகிற வேலை இருந்தது. அங்கே கொஞ்சம் சாக்லேட், தைலம், அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாமும் தான் இந்த தடவை நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பண்ணின ஒரு சிம்பிளான ஷாப்பிங் வீடியோ. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.